Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் பேராமெடிக்கல் கவுன்சில்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் வேணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தயவுசெய்து நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நான் நிறையா பசங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சரியா? அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கூட நான் ரிப்ளை பண்ணுவேன். ஆனால் நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் அட்டன் பண்ணவே இல்லை. அவ்வளோ கால்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே உட்காந்துருக்கு நமக்கு தான் தெரியும். அதனால் அட்டன் பண்ணல அப்படின்னா கோச்சுக்காதீங்க. சாரி, எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக என்னன்னு பார்த்தா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம காலையில் சொல்லியிருந்த வீடியோவில் என்னன்னு பார்த்தா சொல்லியிருந்தோம். அதாவது பொறுமையாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் எல்லா பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சிடணும்னு சொல்லிட்டு எல்லா பேருமே உள்ளே போனீங்க. அதனால தான் நேற்றுக்கு மாதிரியே இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சர்வர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது. அதாவது இன்ஜினியரிங் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். ஆனால் பேராமெடிக்கல் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடையும் வந்து ஆட் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஆட் கொடுத்து ஒவ்வொரு காலேஜுக்கும் கன்ஃபார்ம் பண்ணணும். இது வந்து நீங்கள் நெட் சென்டரில் போய் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே டென்ஷன் ஆயிடுவாங்க. எதையாவது ஒன்று வரிசையாக போட்டுவிட்டு அப்படியே கையில் கொடுத்துருவாங்க. இதனால தான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன், நெட் சென்டர் நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லதுக்கு காரணம் வந்து இதுதான். நீங்கள் அழகாக உங்கள் வீட்டில் உட்காந்து மொபைல்லேயே நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணலாம். நம்ம ஏற்கனவே டெமோ வீடியோ கொடுத்துருந்தோம். சரியா? அதாவது உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் பஃபர் ஆகிட்டே இருக்குது, ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நமக்கு 2 நாள் டைம் இருக்குது. சரியா? நைட்டு ஒரு 10 o'clock மேலே கூட நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உட்காந்து நீங்கள் பண்ணலாம். எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பொறுமையாக நீங்கள் பண்ணலாம். சரியா? நான் இது வந்து இப்போ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட PDF ஃபைல் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. நாம் எத்தனை சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். மொத்தமாக சேர்த்து 425 சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். இன்னமும் இதுவும் வந்து பத்தாது. சரியா? இன்னமும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 562 சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குது. சரியா? 562 நம்ம கொடுக்க தான் போகிறோம். சரியா? இப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு காலேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்கில் கூட நம்ம கலந்துக்கலாம். அதை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? ஏன்னா எந்த காலேஜுமே கிடைக்காம நாட் அலாட்டன்னு வந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா சாய்ஸ் ஃபில்லிங்கும் போட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை ஃபஸ்ட்டு போடுங்க. உங்களுக்கு நர்சிங் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு போடுங்க. இல்லை பிஃபார்ம் வேணும் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு போடுங்க. மற்ற எல்லா கோர்ஸஸுமே பின்னாடி சப்போர்ட்டுக்கு கொடுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு சீட்டு கிடைச்சா தான் அடுத்து ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் வச்சாங்க அப்படின்னா அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சீட்டே கிடைக்கல அப்படின்னா நம்மளால் கலந்துக்க முடியாது. அதனால் தயவுசெய்து என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நாம் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரியா? இன்ஜினியரிங் மாதிரி ஈஸியாக கிடையாது. கொஞ்சம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். நீங்கள் நெட் சென்டரில் போய் உட்காந்திங்க அப்படின்னா 200 300 என்னாச்சு பார்த்தீங்கன்னா கையில் வாங்கிடுவாங்க. சரியா? அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. பஃபர் ஆகிட்டே இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்களே வீட்டில் உட்காந்து நீட்டாக உங்கள் மொபைல்லே நீங்கள் என்னாச்சு பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். நாம் ஏற்கனவே டெமோ வீடியோ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை பார்த்து அப்படியே பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். சரியா? அதனால் எல்லா சாய்ஸஸுமே கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஆர்டர் வந்து ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க PDF ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த PDF ஃபைல் மாதிரி டவுன்லோட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. நான் அதை செக் பண்ணி என்ன சொல்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்த விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.